ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹவு ஃப்ராக் வென் டு ஹெவன். தவளை சொர்க்கத்திற்கு எப்படி சென்றது. இதான் அந்த கதையோட டைட்டில். இந்த கதை யார் எழுதுனா அப்படின்னா ஆரன் ஷெஃபர்டுங்கிற ஆத்தர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த கதையில் யார் யார் வாரான்னு போவோம். ஃபஸ்ட்டு வந்து கிமானோங்கிறவர் யார்னா பூமியில் வாழ்கிற ஒரு சாதாரண பையன். ரெண்டாவது ஸ்கை மெய்டன், இவங்க வந்து சொர்க்கத்தில் வசிக்க ஒரு பெண். மூணாவது சன்சிவ், அதாவது ஸ்கை மெய்டனோட அப்பா. நாலாவது ரேபிட், முயல். அஞ்சாவது ஆன்டிலூப்னா அப்படின்னா மான். ஆறாவது ஹவாக்னா கழுகு. ஏழாவது ஃப்ராக்னா உங்களுக்கு தெரியும், தவளை. இப்போ கதைக்குள்ளே டைரெக்டாக போயிடுவோம். கதையை பொறுத்த வரைக்கும் கிமானோங்கிறவர் பேசிக்காக பூமியில் வசிக்க ஒரு சாதாரண ஒரு பையன். இந்த பையன் வந்து சொர்க்கத்தில் இருக்க அந்த ஸ்கை மெய்டனை லவ் பண்ணுறாரு. அந்த லவ்வை வந்து எப்படியாவது ஸ்கை மெய்டனோட அப்பா கிட்ட தெரியப்படுதுன்னு நினைக்காரு. அதுக்காக ஒரு லெட்டருங்கிறது எழுதுகிறாரு. ஆனால் அவரால் இந்த லெட்டர் சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்க முடியாது. அதனால் யாருக்கிட்ட உதவி கேட்காருன்னா முதல்ல வந்து முயல்கிட்ட உதவி கேட்காரு. ஏன்னா முயல் வந்து வேகமாக ஓடும்னா, அதனால் முயல்கிட்ட கேட்காரு. ஆனால் முயல் வந்து என்னால் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மான்கிட்ட கேட்க, ஏன்னா மான் வந்து வேகமாக துள்ளி குதிச்சு ஓடும்ல, அதனால் மான்கிட்ட கேட்காரு. மானும் என்னால் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கழுகுகிட்ட கேட்காரு. கழுகு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னால் வானத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பறக்க முடியும், அதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு கழுகுன்னு சொல்லிட்டு. கடைசியில் நம்மளோட தவளை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உனக்காக இந்த லெட்டரை ஹெவனுக்கு கொண்டு சேர்க்கன்னு சொல்லுது. சொன்ன உடனே நம்மளோட கிமோனோ என்ன கேட்காரு அப்படின்னா, உன்னால் இது முடியுமான்னு கேட்காரு. அப்போ ஃப்ராக் என்ன சொல்லுதுன்னா, என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த லெட்டர் எப்படி ஹெவனுக்கு கொண்டு சேர்க்க அப்படின்னா, ஹெவனில் இருக்க ஏஞ்சல்ஸ் எல்லாமே எர்த்தில் இருக்க ஒரு கிணறுக்கு தண்ணி எடுக்க வருவாங்க. வரும்போது அந்த தண்ணி ஃபில் பண்ணி வச்சு அந்த பாட்டிலுக்குள்ளே நம்மளோட ஃப்ராக் வந்து ஜம்ப் பண்ணிடுது. ஜம்ப் பண்ணி ஹெவனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் ஹெவனில் இருக்க ஒரு டேபிள் மேலே அந்த கிமானோவோட லெட்டரை வச்சுட்டு மறைஞ்சிருந்து பார்க்கு. அப்போ வந்து சன்சீஃப் வராது. சன்சீஃப்னால் அந்த பொண்ணோட அப்பா வந்து வராரு. அந்த லெட்டரை பார்த்துன்னு செம்ம காண்டாகிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த லெட்டர் யார் கொண்டு வந்தால் அந்த லெட்டர் எப்படி இங்கே வந்ததுன்னு கேட்காரு. ஆனால் அங்கே நிற்க தேவதைகளுக்கு யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த தவளை வந்து யாருக்குமே தெரியாமல் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லெட்டரை அவரோட மனைவிக்கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு. அவர் மனைவி என்ன சொல்கிறாங்க, நம்மளோட வழக்கம்படி நம்ம பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஃப்ராக் வந்து ஹெவன்லேருந்து திரும்ப எடுத்துக்கு போய் கிமானை கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுது. நம்மளோட கிமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தங்க காசுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை ஃப்ராக் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. ஃப்ராக் என்ன பண்ணுது அப்படின்னா, அதே மாதிரி தான் அவங்க தண்ணி பிடிக்க வரும்போது அந்த பாட்டிலுக்குள்ளே ஜம்ப் பண்ணி இடத்துலேருந்து ஹெவனுக்கு போயிடுது. அதே மாதிரி எப்படி அந்த லெட்டரை வச்சுதோ அதே சேம் ப்ராசஸில் அந்த கிஃப்ட்டையும் கொண்டு போய் வச்சுட்டு இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட பொண்ணை அவன் வந்து ஹெவனில் வச்சு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஃப்ராக் வந்து ஹெவன்லேருந்து திரும்ப எடுத்துக்கு வந்து கிமானோ கிட்ட சொல்லுது. கிமானோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னால் ஹெவனுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஃப்ராக் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஹெவனுக்கு வரண்டாம், நான் ஸ்கை மெய்டனை எடுத்து கூட்டுவாரேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஃப்ராக் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஏஞ்சல்ஸ்லாம் தண்ணி பிடிக்க வருவாங்கள்லாம் அந்த கிணத்துக்கு வரும்போது அவங்க தண்ணி எடுத்து வச்சுருந்தா அந்த பாட்டில்ஸ்குள்ளே எல்லாம் அதுலேயுமே தன்னோட எச்சை வந்து துப்புன உடனே இவங்க இந்த ஏஞ்சல்ஸ் வந்து இதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஹெவனுக்கு திரும்ப போயிட்டாங்க. இந்த தண்ணியை குடித்த ஹெவனில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஒரு நோயுமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சன்சீவ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஜோசியக்காரனை பார்த்து இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த ஜோசிக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இருக்க இடத்துல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அது ஒரு தவளை உருவத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்னு அவர் கேட்கும்போது, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை இடத்துல இருக்க ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச நம்மளோட ஸ்கை மெய்டன் என்னால் தான் எல்லா பிரச்சனையும் உணர்ந்துட்டு அவங்க ஹெவனில் வந்து இடத்துக்கு வராங்க. எப்படி வராங்கன்னா, அந்த ஏஞ்சல்ஸ் எப்படி தண்ணி பிடிக்க வராங்களோ அவங்க கூடயே வந்து அவங்க வந்து அந்த கிணத்துக்கு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாமே திரும்ப தண்ணி எடுத்துகிட்டு ஹெவனுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தவளை வந்து அந்த ஏஞ்சல்ஸ் அந்த பாட்டில்ஸ் வழியாக வந்து அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட உங்களை கொண்டு சேர்க்கேன்னு சொல்லுது. அப்போது நம்மளோட ஸ்கை மெய்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தவளை உன்னால் என்னை கிமோனோ கிட்ட கொண்டு சேர்க்க முடியுமா கேட்கும்போது அது என்ன சொல்லுதுன்னா, என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, உனக்காக ஹெவனுக்கு லெட்டர் கொண்டு வந்தது நான் தான், உனக்காக அந்த கிஃப்ட்டை கொண்டு வந்தது நான் தான், அதே மாதிரி உன்னை இங்கே கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த தண்ணியில் என்னோடய எச்சை கலந்து அந்த நோயை பரப்புனது நான் தான். சொன்ன உடனே நம்மளோட ஸ்கை மெய்டனுக்கு தலையை சுற்றிருச்சு. ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்காக இந்த ஃப்ராக் தான் எல்லாம் பண்ணுதுன்னொடனே இந்த ஃப்ராக் மேலே அவங்களுக்கு ஒரு பொசசிவ் வந்துட்டு ஒரு அன்பு மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ராகும் ஸ்கை மெய்டனும் ஹெவனில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதோட இந்த ஸ்டோரிங்கிறது முடியுது.
இதைப்பா நம்மளோட கிமோனோ வந்து கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்காது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாய்ப்புங்கிறது கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். இல்லைனா மற்றவங்களுக்கு அது போயிடும். நம்ம பறி கொடுக்க நிலைக்கு வந்துடுவோம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.